இப்படி செஞ்சால் இனி பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு வெண்டைக்காயை இது மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஒரு வாணலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் அதை அப்படியே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்க பார்த்தே தேவையான அளவு உப்பும் சேர்த்து வதக்குனிங்கன்னா வழுவழுப்பு இல்லாமல் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வறுபட்டு வரும். பாருங்கள், இதில் இருக்க ஈரம் பூரா வற்றி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதுக்கு வேண்டிய மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்சர் ஜாரில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 5-6 பூண்டு, கூடவே வறுத்த வேர்க்கடலை தோலோடையே ஒரு 1/2 கப் அளவுக்கு 50 கிராம் அளவு சேர்த்து இது மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே இருக்கட்டும். இப்போ வெண்டைக்காய் நல்லா முருவலாக வதங்கி சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதோட நம்ம அரைச்சி எடுத்த மசாலா பொடியை சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கலந்து விடுங்க. அதில் இருக்க பச்சை வாசனை போய் நல்ல மணமான சுவையான சைடிஷ் ரெடியாக எடுத்து இப்போ இதோட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் வறுத்த வேர்க்கடலையும் தூவி நல்லா கலந்துட்டு பரிமாறினீங்கன்னா தயிர் சாதம், சாம்பார் சாதம்,